இந்த ஒரு ஸ்கேல் தெரிஞ்சா போதும் நீங்களும் சின்ன சின்ன ஆசை சாங்கை ரொம்ப ஈஸியா வாசிக்கலாம். அதுதான் டி மேஜர் ஸ்கேல். சின்ன சின்ன ஆசை சாங்கை ஏஆர் ரஹ்மான் அவங்க இந்த டி மேஜர் ஸ்கேல்ல தான் கம்போஸ் பண்ணியிருப்பாங்க. வாசிக்க கத்துக்கலாமா? டி மேஜர் ஸ்கேல் வாசிக்க நம்ம இந்த டில இருந்து அடுத்த டி வரைக்கும் நம்ம ப்ளே பண்ண போறோம். போற பாத்துல நமக்கு 2 பிளாக் கீஸ் வரும். ஒன்று வந்து எஃப் ஷார்ப், இன்னொன்று வந்து சி ஷார்ப். மீதி எல்லாமே வந்து ஒயிட் கீஸ் தான். இப்போ இதில் என்னென்ன நோட்ஸ்லாம் நம்ம வாசிப்போம்னு பார்த்தீங்கன்னா டி, இ, எஃப் ஷார்ப், ஜி, ஏ, பி, சி ஷார்ப், அப்புறம் டி. இந்த ஸ்கேலை வாசிக்கிறதுக்கான ஃபிங்கர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 3 1 2 3 4 5. ஸோ 1 உங்கள் தம் ஃபிங்கர்லேருந்து ஆரம்பிங்க. 1 2 எஃப் ஷார்ப் 3. முடிஞ்சதும் உங்கள் தம் ஃபிங்கரை இப்படி கீழே கொண்டு வாங்க. 1, ஏ வந்து 2, பி வந்து 3, சி ஷார்ப் வந்து 4, டி வந்து 5. மறுபடியும் இந்த லாஸ்ட் நோட்டை நீங்கள் மறுபடியும் ப்ரெஸ் பண்ணாமல் டைரெக்டாக 4லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். 4 3 2 1. மறுபடியும் இந்த மிடில் ஃபிங்கரை அப்படி கொண்டு வாங்க. 3 2 1. இப்போ ஃபைனலாக நம்ம இப்போ வாசிச்ச நோட்ஸ் வச்சு தான் சின்ன சின்ன ஆசை சாங் இருக்கும். ஈஸியா இருக்கா? இப்பவே இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு டெய்லி இந்த ஸ்கேலை 5 or 10 minutes ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோல இந்த சாங் எப்படி வாசிக்கிறதுன்னு கத்துக்கலாம். உங்களுக்கு இந்த டி மேஜர் ஸ்கேலோட நோட்ஸ் பிடிஎஃபா வேணும்னா மறக்காம பிடிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட டீடைல்ஸை நான் உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன். பியானோலா மியூசிக் அகாடமியோட ஃபர்ஸ்ட் ஆன்லைன் பேட்ச் April 4th நம்ம ஸ்டார்ட் பண்றோம். உங்களுக்கும் பியானோ ஃபவுண்டேஷன்ல இருந்து கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பியானோன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட டீடைல்ஸை நான் உங்க டிஎம்க்கு சென்ட் பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.